இல்லையா? அப்ப அதுல எப்பயாவது அவர் மாறானா, அவர் மாறவே மாட்டார். அவருடைய தன்மை இல்லையா, அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த வார்த்தை நல்லா உணர்ந்து அந்த உள்ளத்திலிருந்து சொல்லுங்களேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல இங்க சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றாரு 68 119 68 தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய். ஆண்டவர் ருசித்து பார்க்கக்கூடியதுல 2 காரியத்தை குறித்து சொல்றார். அதுல ஒண்ணு என்னதுன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். இன்னொரு இடத்துல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல சொல்லும்போது, அவர் தயை உள்ளவனாய் இருக்கிறதுனால அந்த தயவை நாம் ருசிக்கணுமா. வேதாகமத்துல 2 இடத்தை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றதுல, ஒன்று கர்த்தர் நல்லவர், இன்னொன்று அவர் தயை உள்ளவர். ஆமென். நம்முடைய ஆழ் மனதுல நம்முடைய ரத்தம், நம்முடைய சதை, எலும்பு எல்லாத்திலையும் ஒரு சத்தம் தொனிக்கணும், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது நம்ம எல்லாரும் அறிந்தது போலவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய ஒரு யுத்தங்கள் நடக்குது யோசபாத் ராஜாவுடைய 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல. அங்க தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, யுத்த களத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பாடகர்களை கர்த்தர் அங்க நிறுத்த சொல்றாரு. அந்த நிறுத்த சொல்லிட்டு உண்மையாவே அங்க எதிரா இருக்கிறவங்க அவங்க நிக்கிறவங்களை பார்த்து எல்லாம் கீபோர்டு, கிட்டாரு, அன்னைக்கு யூதர்கள் எதெல்லாம் கொண்டு வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவார்களோ அந்த இசை கருவிகள் எல்லாமே அவங்க வச்சிருந்திருப்பாங்க. எதிரா இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன நினைச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்து வேடிக்கையா நினைச்சிருப்பாங்க. என்னையா யுத்தமான இவ்வளோ கூட்ட ஜனல், லட்சக்கணக்கான ஜனங்கள் நிக்கிறான், என்னமோ பாட்டு பாடுறதுக்குரிய என்ன இசை நிகழ்ச்சி நடத்துறது போல நிக்கிறாங்களேன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவராக அங்க செயல்படுகிறாருன்னா, அவங்க எல்லாருடைய நாவலும் ஒரே ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அவரை புகழ்ந்து பாட ஆரம்பித்த உடனேயே அங்க இருந்த கூட்டத்தார் தங்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நிமிட பொழுதிலும் வாயை திறந்தா கர்த்தர் நல்லவர் சொல்லணும், அவர் கிருபை என்று உள்ளது, கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆராதிக்கிற தெய்வம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எனக்கு நமக்கு நன்மை செய்கிறவரால். அல்லேலூயா. நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல ஒரு தீமை, ஒரு இருள், ஒரு வெறுமை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் எங்க கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய நாவில கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் அந்த அதற்கேற்ற அதிகாரத்திற்கேற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இருளை பார்த்து இருளா இருக்குதே புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, வெறுமையா இருக்குதே புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்கின்மையா இருக்குதே புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாடலாக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அழகாய் படைத்தார். ஆண்டவர் படைத்ததுல ஒழுங்கின்மை வெறுமையோடய வானம் பூமியை படைச்சிருப்பாரு. வானம் நல்லா இருந்துச்சு, பூமி எப்படி இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல என்ன இருந்துச்சா, இருள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அப்படியா படைத்தாருன்னா இல்ல. 1ஆவது வசனத்துக்கு 2ஆவது வசனம் கிட்டத்தட்ட நிறைய கால இடைவெளிகள் இருக்குன்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் ஒன்றை செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவனுடைய வாயை திறந்து பேசினாரு. அது என்ன வந்தது? உண்டாயிற்று. அப்ப நமக்கு எல்லாம் ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி நமக்கு யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அப்ப நானும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள், ஒழுங்கின்மை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பேசாதபடிக்கு அதற்கு சொல்யூஷன், அதற்கு மருந்தாக முடிவாக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் பேச வேண்டும். அல்லேலூயா. என்ன பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். அப்ப நான் என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். பலவீனமா இருந்தா நான் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு, அவருடைய தழும்புகளினால் நான்
நான் இப்படி சொல்லணும், என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவா இருக்கிறதுனால எனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி தருவார். அல்லேலூயா. இப்படி நான் என் வாயை திறந்து அதிகாரப்பூர்வமா நான் பேசும் பொழுது இது பிசாசுக்கு பிடிக்காது. வேதம் சொல்லுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அப்போ என் குடும்பத்தை திருட, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒன்றை அழிக்க செய்யறவன் யாருன்னா பிசாசு. நான் அவனையே புடிச்சுட்டு இப்படி செய்யாதனா அப்படி செய்யாதனா, அதை செய்யக்கூடாது. நான் அதற்கு மாறாக சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் அதுக்கு அடுத்து சொல்வாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அப்ப நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, என் குடும்பத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். என் குடும்பம் இன்னைக்கு பாஸ்டர் ஏசாயா 8:18 சொன்னது போல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே. நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம பலத்தை சார்ந்து நிற்கும் போதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நான் அவரை சார்ந்து நிற்கும் போது, அவரை நான் சேனைகளின் கர்த்தராக நான் பார்க்கும் பொழுது நான் சொல்லுவேன், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே திண்டுக்கல்லிலே, தமிழகத்திலே, இந்திய தேசத்திலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என் குடும்பத்தை முடிச்சு கட்டுறது அவனுடைய வேலையா இருக்கு. ஆனா அதற்கு நான் இடம் கொடுப்பதில்ல. கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து, கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து, அதை நான் முன்னோக்கி அதை நான் எடுத்து நான் செல்லும் பொழுது ஆண்டவர் என் குடும்பத்தை அற்புதங்களாக அடையாளங்களாக அவர் வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 115ஆம் சங்கீதத்துல கூட ஒரு வார்த்தை அதை திருப்பி நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 115 12வது வசனத்துல இருந்து படிங்க. கர்த்தர் நம்மை